அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு மை சேனல் பென்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பருப்பு போட்டு முருங்கைக்கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் தோசைக்கு எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும். இது மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருள் வந்து முருங்கைக்கீரையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதில் உள்ள பூச்சி, அதில் இலையில் உள்ள மஞ்சள் உள்ளதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பேனில் வந்து வாஷ் பண்ண பாசிப்பருப்பில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வைக்கணும். குக்கர்லனா 2 விசில் போட்டால் போதும். நான் டைரெக்டாக சட்டியிலே வேக வைக்கிறேன். இப்போ ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கீ ஊற்றிட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் ஃபுல்லாக ஸ்லைட்டாக அரிஞ்சு போட்டுக்கணும். பாதி தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு நல்லா சாப்பிட்டு பண்ணணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். ஒரு 1/2 குக் ஆனால் போதும். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை போட்டு இது சாம்பார் தூள் அப்படி இல்லைன்னா பருப்பு கீரைக்குன்னு உள்ள ஒரு மசாலா போடலாம். அதில் என்ன இருக்குன்னா கொரியண்டர் பவுடர், ஜீரக பவுட்ரு, அவ்வளோதான் இருக்குது. அது வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சது. தேவையான அளவு தண்ணி, உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை அதில் ஆட் பண்ணணும். முருங்கைக்கீரை வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆவிலேயே அது வெந்துடும். முருங்கைக்கீரை ரொம்ப வெந்துருச்சுன்னா கருப்பாயிடும். அது கரெக்டாக வெந்தோன்னே ஆஃப் பண்ணிடணும். ஒரு 2 பெரட்டு பெரட்டினோடனே அது நல்லாவே வெந்துடும். லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். டேஸ்டியான பருப்புக்கீரை ரெடி. இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நீங்கள் லைட்டாக பட்டர் ஆர் கீ ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.